வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பருப்பு கடைசல் பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஜீரா ரைஸ், உருளைக்கிழங்கு கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கச்சட்டியில எண்ணெய் விட்டு எல்லாமே காய வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒன்னொன்னா நம்ம பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஜீரா ரைஸ் முதல்ல பண்ணி எடுத்துக்கலாம். நாம அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம எண்ணெயும் வெண்ணையும் சேர்த்திருக்கேன். சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி. இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், அவசியம் இருந்தால். பட் வெறும் ஜீரா ரைஸ் மாதிரி இருந்தால் போதும், அதனால நான் எதுவுமே சேர்க்கலை. ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய வச்சு உதிர உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால உப்பு வந்து அவசியம் இல்லை. உப்பு நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக கொத்தமல்லி போட்டால் போதும். நல்லா உடையாம கிளறி விடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, நம்ம வெந்த அரிசியை உடையாம கிளறி விடுங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு 2 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். நம்ம தனியா வேக வைக்கிறதுனால 2 கப்பு தண்ணி. இன்கேஸ் நீங்க வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி மசாலா எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் வேக வச்சீங்கன்னா ஒரு 1.5 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ நான் 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிடுறேன். ரைஸ் ரெடி, ஜீரா ரைஸ். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு கறிக்கு ரெடி பண்ணிடலாம். நாம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே பரத்தி விட்டுருவோம். அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கச்சட்டி வச்சிருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு நம்ம பருப்பு கடைசல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம், ஒரு வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுத்து, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுத்து. ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் வரமிளகா பொடி, அப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுது. ஒரு தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா, அப்புறம் காரமெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுது. நான் வந்து ஒரு கரண்டி பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சேர்த்துடலாம். நாம கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வரணும். இதுக்கு மேலாக வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இலையை சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை இலையும் சேர்த்துட்டோம். இப்போ தயிர் சாதத்துக்காக வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நாம நல்லா கொதி வந்துடுத்து. மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய பருப்பு கடைசல் ரெடி.
நல்ல ஒரு வெறும் சாதம் இருந்தாலும் சரி, அதுலயும் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு ஜீரா ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நல்ல கார சாரமான ஒரு உருளைக்கிழங்கு கறி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சிப்ஸோ வடாமோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுவும் இல்லைன்னா நல்ல ஆவக்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாவோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.